ஒரு அழகான கிராமத்துல ராமு என்ற விவசாயி ஒரு ஆடு வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த ஆடு திடீர்னு காணாம போயிட்டு ஆரம்பத்துல யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சாரு. ஆனால் உண்மை அதல்ல. கிராமத்தில் பல விவசாயிகளின் ஆடுகள் அப்பப்ப காணாமல் போகுது. என்ன நடக்கிறது? அந்த ஆடுகளுக்கு என்ன ஆனது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். வா வா என் நாட்டுக்குட்டி, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், வந்து சாப்பிடு. என் வாழ்க்கையில எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். எனக்கு எல்லாமே நீதான் என்று அந்த ஆட்டை மிகவும் நேசித்து வளர்த்து வந்தான். அப்பொழுதுதான் ஒரு நாள் காலையில் ஆட்டுக்கு சாப்பாடு வைக்க வரும்போது, என் ஆடு எங்க போச்சு? ஒருவேளை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களா? இல்லன்னா கயிறு தானாகவே அவுந்திருக்குமோ? அப்படின்னா இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்ப்போம். என்ன ராமு, ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ணே, என் ஆடு எதுவும் இந்த பக்கம் வந்துச்சா அண்ணே? காலையில சாப்பாடு வைக்க வந்து பார்த்தா ஆட்டை காணோம். சரி, அதான் கயிறு அவுத்து எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு இருக்குமோன்னு பார்க்க வந்தேன். நானும் உன் ஆடு இந்த பக்கம் வந்த மாதிரி பார்க்கலடா. பார்த்தா உன்கிட்ட வந்து சொல்றேன். ராமு ஊர் முழுக்க தேடி பார்த்தும் ஆடு கிடைக்கவில்லை. அப்பொழுது ராமு தூரத்தில் ஒரு காட்டை பார்க்கிறான். ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள போயிருக்குமோ? போய் பார்ப்போம். அப்பொழுது அவனுக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு வயதான நபர் வருகிறார். ஏ ராமுதானப்பா இது. தம்பி, அந்த காட்டு பக்கம் போகாத. ஏன் ஐயா போகக்கூடாது? அங்க போனவங்க யாருமே திரும்பி வந்ததே இல்ல தம்பி. நீயும் அங்க போகாத. உன் ஆடு அதுக்குள்ள எல்லாம் போயிருக்காது. நான் ஊர் முழுக்க தேடிட்டேன், என் ஆடு எங்கேயுமே இல்லை. அது நிச்சயம் இந்த காட்டுக்குள்ளதான் இருக்கும் என்று அந்த முதியவர் சொல்வதை கேட்காமல் காட்டுக்கு நேராக போய்விட்டான். ராமு காட்டுக்குள் வர இரவு ஆயிற்று. என் ஆடு இங்கதான் இருக்கும், நான் நிச்சயம் கண்டுபிடிப்பேன். அது என் ஆட்டின் குரல்தான். என் ஆடு இங்கதான் எங்கேயோ இருக்கு என்று ராமு அந்த குரல் கேட்ட சத்தத்தை நோக்கி வேகமாக போகிறான். அங்கே ஒரு பழைய குடிசை இருந்தது. ராமு அந்த குடிசை கிட்ட போகிறான். இந்த காட்டுக்குள்ள யாருடா குடிசை கட்டி இருக்கிறது? யாராவது உள்ள இருக்கீங்களா? உள்ளே இருந்து எந்த சத்தமும் வராததால் உள்ளே போய் பார்க்கிறான். இது என்னடா இது? ஆட்டு எலும்புகளும் இரத்த கரைகளுமா இருக்கீங்க. எப்படி இதெல்லாம் வந்துச்சு? யார் அங்கே? வெளியே வா, யாருன்னு சொல்லு. நீ யாரு? நீ யாரு? வெளியே வா. யார் நீ? என்ன விற்று நான் இங்கிருந்து போயிடுறேன். இனிமே இங்க வரமாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கு வந்து இருப்ப? நீ உன்னால தப்பிக்க முடியாது. நீயும் என்ன மாதிரியாக போற. அட, நம்ம முனியாண்டி வீட்டிலையும் ஒரு ஆடு காணாம போச்சாம்பா. அட, நம்ம ராமு நேத்து ஆட்டை காணோன்னு தேடிட்டு இருந்தாம்பா. சரி, ஆடு கடைசிதா இல்லையான்னு பார்க்க அவன் வீட்டுக்கு நேத்து சாயங்காலம் போன வீடு பூட்டி இருந்துச்சு. சரி, இன்னும் தேடிட்டு வரல போலன்னு காலையில பாப்போம்னு போன, அப்பவும் வீடு பூட்டிதான் இருந்துச்சு. ஒருவேளை ஆட்டை தேடி அப்படியே பக்கத்து ஊருக்கு போயிட்டான் போல.